சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு ஃபீமேல் ஒரு குழந்தைய வளர்க்குறது ஈஸியாக இருக்குது. பட் ஒரு மேல் வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வளர்க்க முடியாதெல்லாம் கிடையாது, வளர்க்கலாம். இந்த தரித்திரம் முடிச்சவங்க ஏன் தான் அந்த குழந்தைய கழுத்தறதான்னு தெரில. கொண்டு போய் குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கேயே விட்டு போகலாம். இப்போ அவங்க அம்மா வந்து மார்ச்சரி வாசலில் வந்து அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ நான் வளர்த்துருப்பேன். வளர்க்க வேண்டியது தானே. யார் வேண்டாண்ணா? பையன் தான் மதுவுக்கு அடிமையான்ட்டான்னு தெரியல. சரி பேர் நான் கூட நான் வளர்த்துக்கிறேன்னு வளர்க்க வேண்டியது தானே. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழ்ச்செல்வன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். கடலூர் நெய்வேலியில் வந்து அப்பாவே வந்து குழந்தைய கொண்டிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்படுது. என்ன நடந்திருக்கு சார்? இல்லை, இப்போ கடந்த ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மீது நடந்த தாக்குதல் வந்து கடுமையாக இருக்குது. கேரளாவில் பார்த்தா ஒரு குழந்தைய அடித்து சாவடிக்கிறான், நார்த் இந்தியாவில் அடித்து சாவடிக்கிறான். பாலியல் வல்லுறவுகள் இப்படி ரொம்ப ஈஸியாக நசுக்க முடிஞ்ச ஒரு உயிராக குழந்தை தெரியுது. கொசு அடிக்கிறது ஈஸி, பாம்பு அடிக்கிறது கஷ்டம் இல்லை. கொசு மாரி குழந்தை அடிச்சிடுறாங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி பக்கத்தில் வடக்கூத்து அந்த பகுதியை சார்ந்தவர் தான் ஸ்டீஃபன் ராஜ். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு 8 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, தஸ்வந்த் ராஜ் அந்த குழந்தை பேர். மாடியில் போர்ஷன் இருக்காங்க. கீழ்த்தளத்தில் வேறு யாரும் டெனண்ட்டு, நான் வாடகை வீடு தான். கீழ்த்தளத்துலேருந்து மேலே போய் பார்க்கக்குள்ள கதை திறந்து பார்த்தா கதை திறந்தா இருந்திருக்கு. ஸ்டீஃபன் ராஜ் தூக்கில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. உள்ளே ஓடி போய் பெட்ரூம் பார்க்கக்குள்ள அந்த குழந்தை படுத்த படுக்கையில் தஸ்வந்த் ராஜ் கழுத்து அறுக்கப்பட்டு சாவடிக்கப்பட்டிருக்கிறார். உடனே நெய்வேலி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. நெய்வேலி போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு 2 பாடியை அனுப்பிடுறாங்க. அப்புறம் விசாரணை மேற்கொள்ளக்குள்ள இது நடந்தது 3ஆம் தேதி தம்பி. 3ஆம் தேதி காலையில் பார்க்குறாங்க. பட் 2ஆம் தேதி இரவே ஸ்டீஃபன் ராஜ் அவங்க அம்மாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா, நான் உங்களை விட்டு பிரிய போகிறோம், நானும் அவங்க பேரனும் பிரிய போகிறோம். அலமாரியில் வந்து அவரோட புத்தக பை இருக்குது, புத்தக மூட்டை, புத்தக பை, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கழுத்தறுத்து அதாவது குழந்தைய கழுத்தறுத்து கொண்டுட்டு பிறகு கொஞ்சம் டைம் எடுத்து தான் இவரும் தற்கொலை பண்ணியிருக்காரு. யார்? ஸ்டீஃபன் ராஜும். சரி, இது என்னடான்னு புலன் விசாரணை பண்ணி போலீஸ் போனாக்க இவருக்கு கல்யாணம் ஆகி 1 வருடத்திலேயே பவித்ரா மனைவி, அவரோட மனைவி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவருக்கு ஒரு வருடம் கல்யாணம் ஆகி அப்போ இந்த இப்போ கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட குழந்தைக்கு 2 மாதம். யார்? தஸ்வந்த் ராஜுக்கு. அப்போ தற்கொலை பண்ணிவிட்டோம். அப்போ வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் வரதட்சணை குடியிருக்கல 490 அது போட்டு எல்லோரும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்டீஃபன் ராஜ் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா இறந்து போன பவித்ராவோட மாமியா 2 பேரும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணி இவர் தனியால் குழந்தைய வளர்த்துட்டு வந்திருக்காரு. யார்? ஸ்டீஃபன் ராஜ் மதுவுக்கு அடிமையாக இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் 2ஆம் தேதி ஆடியோ போடுறாங்க, 3ஆம் தேதி பாடி எடுக்கிறாங்க. ரைட்டா? இதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 4ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு ஃபீமேல் ஒரு குழந்தைய வளர்க்குறது ஈஸியாக இருக்குது. பட் ஒரு மேல் வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வளர்க்க முடியாதெல்லாம் கிடையாது, வளர்க்கலாம். இந்த தரித்திரம் முடிச்சவங்க ஏன் தான் அந்த குழந்தைய கழுத்தறதான்னு தெரில. கொண்டு போய் குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கேயே விட்டு போகலாம். விட்டுட்டே போயேன். அந்த குழந்தை வாழாமல் போகுது. நீ சம்பாரித்து ஒரு குழந்தை வளர்க்க துப்பு கிடையாது உனக்கு. வெக்கங்கட்ட ஜென்மம், குடியார ஜென்மம். குழந்தை வளர்க்க துப்பு வேணும்ல, அதுக்கு கழுத்தை பிடிச்சா இருப்பேடா பிள்ளைய பிடிச்சி. அதுக்கப்புறம் தான் விசாரணையில் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸ்கூலு இப்போ ஓப்பனிங்னு டிப்ரெஷனில் இருந்திருக்காப்புல ஸ்டீஃபன் ராஜ். எப்படி இருந்தாலும் நான் பள்ளிவிடம் ஏன்னா காலையில் எழுந்து ஒரு 8 வயசு குழந்தைன்னா 5ஆவது படிக்குமா தம்பி? 5ஆவது படிக்கிற குழந்தை ஓரளவு விவரமான பிள்ளை தானே. குளிச்சு மொழிவி தானே பேண்ட் சட்டை மாட்டிக்க முடியும். அது இவருக்கு இப்போ பேர்டனாக இருந்திருக்கும். ஸோ குழந்தைய அறுத்து போட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாம் தீர்வாயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா வந்து மார்ச்சரி வாசலில் வந்து அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ நான் வளர்த்துருப்பேன். வளர்க்க வேண்டியது தானே. யார் வேண்டாண்ணா? பையன் தான் மதுவுக்கு அடிமையான்ட்டான்னு தெரியல. சரி பேர் நான் கூட நான் வளர்த்துக்கிறேன்னு வளர்க்க வேண்டியது தானே. தற்கொலைக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பவித்ரா தற்கொலை பண்ணிட்டு சொல்கிறாங்களா, அதுக்கு இவங்க என்ன டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விசாரணை இருக்கும். அது அந்த ஒரு கோணத்துலையும் பார்க்கலாம். அதாவது பெத்த குழந்தையும் ஒரு கொண்டு இருக்காரு. அப்போ மனைவி விஷயம் நடந்திருக்குமோ? மேபி பாசிபிள். என்ன நடந்துச்சுன்னு அது விசாரிக்கணும். இல்லை அது எது டிப்ரெஷனில் அது தூங்கிட்டு அது சாப்பிட்டு செத்துட்டோன்னு தெரியல. எதுக்காக யார் தற்கொலை பண்ணுறா, எதுக்காக யார் கொலை பண்ணுறான்னு தெரியல தம்பி. குழந்தைய போய் கழுத்த இருக்கிற மனநிலை இருக்குல்ல, எடுத்து வச்சு கரகரன்னு அறுக்கணும் தம்பி. எப்படி தம்பி யாருக்கும் அது எப்படி மனசு வருது? இங்கே மதுக்கூரில் பகடா வாங்கி 3 குழந்தைக்கு வச்சுட்டு 3 குழந்தையும் சீவனான் தம்பி. பகடா இருக்குல்ல, அது பகடா கோயிலில் இந்த கடையில் வாங்கி அந்த 3 குழந்தையும் உட்கார வச்சு அடுப்பு கட்ட மாதிரி திக்க வச்சுட்டு 3 குழந்தையும் சீவிட்டான். அவன் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கல, போய் சரண்டர் ஆகிட்டான். பொண்டாட்டி வாழ வரலன்னு சொல்லி.
இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதுக்கு இந்த சம்பவத்துக்கு நம்மளே பேசியிருக்கோமே, இது பேசி 1 வருஷம் இருக்குமா? இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரில், அது கேரளாவில் பார்த்தா அந்த 1.5 வயசு குழந்தையோட நிலை அதுக்கு மேலே இருக்குது. அவள் ஆயெல்லாம் பல்ல காட்டிட்டு வெளில வர்றேன். குழந்தைகள் மீது தாக்குதல் ஒரு மாதமாக நிறையா இருக்குது தானே? ஆமாம் சார். ரொம்ப அதிகமாயிட்டு. ஸோ சாவரன்னு முடிவெடுத்தவங்க நீங்கள், நீ செத்துப்போ. நான் ஏற்கனவே என்னோடய நம்பரே வந்து வெளிப்படையாக தொலைக்காட்சியில் கொடுத்தேன். யார் குழந்தைய கொல்லணும், வாழ முடியாது இந்த குழந்தைய வச்சுன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். 98 400 756 நம்பரை டெக்ஸ்ட்டில் போட சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் வந்து ப்ராப்பராக உங்கள்கிட்ட இந்த குழந்தைய மீட்டு அதை கொண்டு போய் தொட்டில் குழந்தை திட்டமா, இல்லை அனாதை குழந்தைங்களா, இல்லை அடாப்ஷன் யாருக்காவது கொடுக்கணுமோ ப்ராப்பராக நானே கொடுக்குறேன். என்னுடைய செலவுலேயே நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள் கயவர்களே. குழந்தை இல்லாமல் இங்கே வடபழனி சிக்னல்லேருந்து அங்கே கோடம்பா கோயம்பேடு வரைக்கும் வெறும் ஹாஸ்பிட்டலாக இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல். ஸோ திரும்பின இடம் எல்லாம் மெடிக்கல் ஷாப் இல்லை, செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்குது. புள்ளையே பிறக்கலை எல்லாருக்கும். தவம் இருக்கிறாங்க. வடபழனி சரௌண்டிங்கில் தம்பி சிங்கிள் பெட்ரூம் வீடு அந்த வாடகை. ஏன்னா டாக்டரோட அட்வைஸ் என்னென்னா நடந்தால் கரு கலைஞ்சிரும். அப்படியே பூனை மாரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பூனை மாரி வந்துடணும். இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேஷனாக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலேருந்து செவிலியர் நடந்து வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற தூரத்தில் வாடகைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து குழந்தை பார்க்குறாங்க. கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்கம்மா புள்ள பார்க்குறதுக்கு. இங்கே அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். அது சார் பொதுவான ஒரு கேள்வி சார். இப்போது குழந்தைங்க இந்த பூமிக்கு வராங்கன்னா பேரண்ட்ஸ் மூலம் தான் வராங்க, ஆனால் பேரண்ட்ஸ்க்காக வரல. சில பேரண்ட்ஸ் தான் அவங்க கனவை வந்து திணிக்கிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வாழ பிடிக்கல, எங்கள் பசங்களும் இருக்கக்கூடாதுன்னு கொள்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் தம்பி இப்போ பொண்டாட்டி 1 வருஷத்துலேயே செத்துட்டு அப்போயே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருப்பாப்புல. அப்போ அந்த குழந்தை 2 மாதம் குழந்தை, அதை எப்படி வளர்த்தாங்களோ வெளியே இருந்தவங்க தான் வளர்த்துருக்கணும். அது 2 மாதம் குழந்தை ஃபீட் பண்ணியே தெரியாது, இல்லை ஒரு பொட்டிப்பால் குடிக்க தெரியாது. பஞ்சில் கிஞ்சில் பாலை நினச்சி வாயை நினச்சி அதை கொண்டு வரணும். அதுவே பெரிய கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ஸு. அதுக்கு பிறகு இவ்வளோ தூரம் வளர்த்துட்டியே. 8 வயசு வரைக்கும் வளர்த்துட்டேன். 5ஆவது படிக்கிறோம் அந்த புள்ள. கவர்மெண்ட்டில் காலையில் சிற்றுண்டி திட்டம் கொடுக்குறாங்க, மதியம் சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. நீ காலையில் அவன் குளிச்சுட்டு அவன் பாட்டு பல்லோட ஓட போகிறான், சாயந்தரம் வரப்போகிறான். வேறு என்ன நீ செஞ்சிட போகிற? அந்த பிள்ளைக்கு நீ என்ன செய்ய போகிற? எல்லாமே தான் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களே தம்பி. சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். 3ஆவது படிக்கிற பிள்ளையாக இருந்தால் கூட போதுமே. 5, 3, 8 வயசு கரெக்டாக தான் இருக்கும். 3ஆவது படிக்க போகிறான், இல்லை 5ஆவது படிக்க போகிறான். முன்னாடியே போட்டிருந்தா அட்மிஷன் போட்டிருந்தா அவங்க பாட்டு பார்த்துக்க போகிறாங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லையே. அங்கங்கே அனாதை ஆசிரமம் கவர்மெண்ட்டே நடத்துதே, கொண்டு ஒப்படைச்சிட்டு போ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்வையும் பார்க்கலாமா? அந்த அப்பாவுக்கு வந்து மது பழக்கம் இருக்குது, அடிமை இருக்குன்னு விசாரணையும் வந்திருக்கு. ஒரு அந்த மதுவுக்கு அடிமை ஆனதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியே வந்திருக்குங்களோ? மதுவோட அடிக்ஷன் வந்து சூசைடில் கண்டிப்பாக கொண்டு விட்றோம். நான் மனநல மருத்துவர் கிடையாது, மனநல மருத்துவரை கேளுங்க, பேட்டியெல்லாம் பார்க்க நல்லா உட்காந்து. கண்டிப்பாக எஸ்டீம் வந்து டொப்போமைன் சக்கரசி ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தற்கொலைக்கு பண்ணிவிடுவோம், கொலை பண்ணிவிடுவோம், என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த நிலை தான் இங்கேயும் நடந்திருக்கு. எதுவும் இங்கே அண்ணா நகரில் இவ்வளோ பெரிய டாக்டர் படித்தவன் கடன் வாங்கி ஸ்கேன் வச்சுருந்துருக்கான், அது கட்ட முடியலன்னு சொல்லி எம்பிபிஎஸ்க்கு தயாராகிட்டு இருந்தவனுக்கெல்லாம் நம்ம ஊசியை போட்டு கொண்டு வேறு என்னது பூஜை அறையில் பார்த்தா அவர் போனோம், பெட்ரூமில் பார்த்தா அவர் போனோம், பொண்டாட்டி ஒரு இடத்துல போனோம், இவன் ஒரு இடத்துல போனோமா தூங்குறாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீங்க? பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்குங்களே. இதெல்லாம் பேசுறதே பயமாக இருக்குது. வேறு நமக்கு பேட் வைப்ரேஷன் ஆகிடும் போல இருக்குது. சுற்றி இதே பேசி நமக்கு ஒரு வைப்ரேஷன் உருவாகுது. இல்லை க்ரைம் பேசி நமக்கே ஒரு க்ரைம் ஆகிடுது. என்னடா அது இப்படி இருக்குது? நமக்கு இந்த கேரளா சம்பவத்துக்கு பிறகு நானே வெப்ஸ் ஆகிட்டேன். சீச்சி என்னது இப்படி இருக்காங்க, அடிச்சு 2 கையை ஒட்டச்சி அதை கட்டு போட்டிருக்கு. நீங்கள் அந்த எல்லாருமே தூக்கி இந்த இதில் வச்சுருக்காங்க, அது பாருங்கள் டிபியில். அதுவும் பேசணும். ஒரு மிட்டாய் கொடுத்த ஒருத்தனால அந்த அதுக்கு விடிவு மூச்சம் கிடைக்கிது பாருங்கள். அந்த மிட்டாய் கொடுக்குறவன் அந்த இடத்துல இல்லைன்னா அதுவும் ஆகியிருக்காது. சாக்லேட் கொடுக்குறவங்களாம் கண்டுபிடிச்சிட்டான், இது மாதிரி இல்லைன்னு. அதுக்கு ஒரு டாக்டர் கட்டு போடுறான் பாரு. ஏடா சிகரெட்டால் சூடு வச்சுருக்கு கூட தெரியாது. அது இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்போது பேரண்ட்ஸே வந்து குழந்தைகள் எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பேரண்ட்டுக்கு என்ன சொல்கிறதா? ஏன் நீங்கள் வந்து அட்வொகேட்டும் தான், நீங்களும் ஒரு தகப்பன், அதான் கேட்குறேங்க சில கேள்வி. இல்லை, இந்த மாதிரி அப்பாக்கள் இருக்கிறத நான் பார்க்குறதே விரும்பலை, அவங்கள பற்றி பேசவும் விரும்பலை. அதான் உண்மை. எப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான். என் பிள்ளைங்கள்லாம் நல்லாயிருக்கும், நான் இன்றைக்கி செத்துட்டேன்னா நான் ரெடி டு நான் அதை டிசர்வ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஏன் நம்ம கொண்டு ஆனால் பரவாயில்லை அப்படின்னா நான் ரெடி தான். நான் அதை எந்த மாற்றுக்கிறது இல்லை. ரொம்ப சந்தோஷமாக நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். என்ன 40 வயசு ஆகிட்டு தம்பி, நல்லது கிட்டதெல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் என்ன இருக்குது?
அவங்க தானே இனிமேல் எதிர்காலம் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற மனநிலை என்னது? ஏறனாலும் என் சொத்தை வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதை வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன், இதை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் வண்டியில் என்ன வேணா எடுத்து போடா, போட்டு போய் செலவழிங்கடா, அழிச்சிட்டு போங்கடா, என்ன லைட்டு போகிறது, ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேருந்து, எடுத்துகிட்டு போய் செலவழிங்க விற்றுட்டு செலவழிங்கடா, ஜாலியாக இருங்கடா, போங்கடா. நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் தம்பி. அதில் நீங்கள் பேரண்டான்னீங்கல்ல, நாங்கள் 3-4 தலைமுறை உட்காந்து நாய் பெற்ற தெங்கம்பழம் மாதிரி தேங்காயை உருட்டிட்டு கிடக்குறோம். யாரும் விற்கவும் இல்லை, செலவு பண்ணவும் இல்லை. நானும் அதே மாதிரி ரிப்ட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா எல்லாத்தையும் விற்று நான் பாட்டுக்கு மாமனாராக இருப்பேன் ஒரே வீட்டில். மருமகன்ட்ட சொல்லிடுவேன், மருமகனே மாமனார் தொல்லை பண்ணக்கூடாது, பொண்ணை அடிக்கக்கூடாது, மத்தியானம் மாமாவுக்கு ஆட்டுக்கறி கொடுத்துடணும், சாயந்தரம் கறி கொடுத்துடணும், பல்லுக்கு நோவாது அப்படின்னு மாமாவை பத்திரமா பார்த்து கடைசி எல்லாத்தையும் எடுத்து விற்று செலவு பண்ணிட்டு போடான்னு பார்த்தா 2 ஆம்பளை பிள்ளை. மறுபடியும் இப்போ நம்ம சொத்து சேர்க்கணுமா, மறுபடியும் கஷ்டத்துக்கு வந்துட்டோம்ல. அதனால் நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, ஜாலியாக இருங்க 2 பேரும், சேர்த்து வச்சு நீ சந்தோஷமாக இருந்துட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி பேரண்ட்டாக கேட்டேன். இந்த சம்பவத்துக்கு அதுக்கு சம்மந்தம். ஒரு பேரண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, பேரண்ட்டாக நான் இதுதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு என்னையை நான் பணையம் வைக்கிறது நான் தயாராக தான் இருக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லலாம் பேரண்ட்டாக. அதை என் மனைவியை செய்யணும்னு நான் சொல்லலை, நான் செஞ்சுக்கிறது தயாராக இருக்கேன். அது தற்கொலை எப்படி யோசிக்காது, அவ்வளோ டீப்பாக யோசிக்க வேண்டியதில்லை. பரவாயில்ல, ஓகே, நல்லா இருங்கப்பா, நீங்கள் வெளியே போயிடுங்கப்பா, நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ரைட்டுப்பா, நான் வெளியே போயிடுறேன்ப்பா, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, நல்லா ரொம்ப நாள் லாங் லீவ் இருங்கன்ட்டு போவேன். எனக்கு என்ன, திருவண்ணாமலையில் போய் உட்காந்து சோறு போட போகிறாங்க, பழனி அடிவாரத்தில் உட்காந்து சோறு போட போகிறாங்க, எவ்வளோ தர்மசாலைகள் இருக்குது. வடலூரில் போய் உட்காந்து அந்த ஊரில் இருந்து இந்த அயோக்கியப்ப இந்த வேலை பார்த்துருக்கான் பாருங்க, வள்ளலார் வாழ்ந்த ஊருங்க இது வடலூர். வாடிய பேர் கண்ட போதெல்லாம் உன வாடினேன்னு சொன்னார். அந்த ஊர்லேருந்து இந்த வேலை பார்த்துருக்கான் பாருங்க. அவனுக்குள்ளே 1000 சோகம் இருந்திருக்கலாம், 1000 கேள்விகள் இருந்திருக்கலாம், என்ன பண்ணுறதுங்கிற எதிர்கால பயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கழுத்தை அறுக்கிறதுங்கிறது ஒரு விஷம் கொடுத்து கொண்டா கூட கொஞ்சம் அது ஒரு மாதிரி கூட இருக்கும் தம்பி. அப்போ கூட அந்த குழந்தை கதறி இருக்கும், அப்போ கூட அவங்க அப்பாவுக்கு வந்து மனசு இறங்க இல்லையா? அமுக்கி போட்டு அறக்கிறது தானே தம்பி, அமுக்கி போட்டு அறக்கிறது தானே, என்ன எக்ஸ்ட்ரீம் ஆகிடுறது தானே. இப்போ அதே வேலையை ஒருத்தன் செய்ய போகிறானு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பொண்டாட்டி ஊர் மேலே போயிருக்கு, இவன் போய் வீடியோ பிடிக்கிறான், வீடியோ பிடிச்சி அடிக்கிறான், அவன் பொண்டாட்டியை வெடியை அறுத்துட்டாங்கிறான். செத்துருச்சா இல்லையான்னு தெரியல. அந்த குழந்தை உட்காந்துருக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்காங்கறல. தயவுசெய்து லோக்கல் போலீஸ், திருச்சி சரௌண்டிங் தான், நீங்கள் லோக்கல் போலீஸ் உடனடியாக அதை என்னென்னு பாருங்கள் அதை. ஏன்னா அந்த செல்ஃபோன்லேருந்து தான் வெளியிட்டிருக்கு. 15 மணி நேரம், இப்போ 20 மணி நேரத்தில் ஒரு டே கூட ஆகல அந்த வீடியோ வெளியாகி. நான் என்ன சொல்கிறேன், அந்த குழந்தை உட்காந்துருக்கு, அப்பா சாமிகிட்ட போயிடுவேன், மேலேருந்து உன்னை பார்த்துப்பேன், குழிக்குள்ளே போயிடுவியா, மண்ணள்ளி போடக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் அவன். அப்போ அவன் ஏதோ ஒரு டெத்தை பார்த்துருக்கான். சரி, அவன் அந்த கண்டிஷனில் இருந்து கதறதை பார்த்தா அதையும் சேர்த்து அறுத்துட்டான்னு வச்சுங்க, குழந்தையும் சேர்த்து அறுத்துட்டான்னு என்ன செய்யுது? அங்கே போய் அங்கே ஊர் மேலே போன பொண்டாட்டி அறுத்துட்டுன்னு சொல்கிறாப்புல. செத்துருச்சா, அது என்ன, அதை அந்த பாடி இன்னும் ரெக்கவரி பண்ணலை, அதுக்குள்ளே குழந்தையோட இருக்குது. பிரச்சனையை நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க, புருஷ முன்னாடி சண்டை போட்டுக்கலாம், அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புருஷ முன்னாடி சண்டை போட்டுக்கலாம், அப்பா அம்மா ஆகிட்டா நம்ம எப்படி சண்டை போடுறது? அது குழந்தையும் பாதிக்கும். பூரா குடும்பம் பூரா கள்ளக்காதல் தம்பி, பூரா அழிஞ்சு நாசமாக போச்சு. எல்லா குடும்பத்தையும் கலைச்சி விட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் திங்கு வீட்டில் நிலநடுக்க வந்துச்சு. நிலநடுக்கலாம் இல்லை, ரீல்ஸ் பண்ணுறாங்க பாடியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் எல்லார்ட்டையும் வந்துருச்சு. அதுட்டு இந்த அந்த கேஜெட்டை வந்து பயன்படுத்த யாருக்குன்னு தெரில. ஒருத்தரை பார்த்தா கட்சி தோற்றுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறான். அவனுக்கு முனீஸ்வரன் ஒரு பொண்டாட்டி இருக்குது, 2 வயசுல குழந்தை இருக்குது. திருப்பனந்தாளில் தம்பி, கும்பகோணத்து பக்கத்தில் ஆடுதுறை ரோட்டில் நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டான். எடப்பாடியே எல்லாம் ஒன்றும் சேரணுமா? குடும்பம் சந்தியில் நிற்கிது, 2 வயசு புள்ள நிற்கிது சந்தியில், அது உனக்கு குற்றமாக தெரியலையா? இங்கே நிறைய பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்து நினைக்கிறாங்களே தவிர அவங்க மூலமாக அந்த பசங்க நினைக்கிறது இல்லை. இங்கே அதான் பிரச்சனைங்களே. அதான் தம்பி, பசங்களை நினைக்கிறது இல்லைன்னா பசங்களை நினைக்கணும்ல. அவங்க பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு நல்ல விஷயத்தை இங்கே பண்ண மாட்டாங்க. பசங்களை நினைக்கணும், பசங்களுக்காக தான் தம்பி நம்ம வாழ்க்கை. விருப்பப்பட்டா செய்யட்டும், பரவாயில்லப்பா, ஹாப்பி அப்படின்னு போயிட வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது? எதையும் எடுத்துகிட்டு போகிறது. குழந்தைய கழுத்தறுத்த பிறகு இன்றைக்கி உட்காந்து வியாக்கியானம் பேசுகிறோம்ல, அவன் உயிரோடு இருந்தப்போ அவனுக்கு யாராவது ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசி சரி பண்ணி கொண்டு வரணும். தமிழக முதல்வருக்கு கடைசியாக ஒரு வேண்டுகோள், எல்லா வீடியோக்குள்ளேயும் உங்களுக்கு வைக்கிற ஒரே வேண்டுகோள், தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை கொண்டு வாருங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.